வணக்கம். இன்றைக்கி புடலங்காய் தீயல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டித்தரேன். புடலங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நீளமாக துண்டு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கேரளா ஸ்பெஷல்னால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் உபயோகிச்சுக்கலாம். அப்போது இதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த வறுக்கிறதுக்கு தேங்காய் கூட வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். வெங்காயத்தை வந்து இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கணும் வறுக்கிறதுக்காக. இந்த வெங்காயத்தை கூட சாதாரணமாக கொத்தமல்லி அப்புறம் வந்து வரமிளகா அந்த மாதிரி போட்டு வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி விதை போடலைன்னா கொத்தமல்லி தூள். இப்போ எனக்கு வந்து கொத்தமல்லி வீட்டில் இல்லாததுனால நான் கொத்தமல்லி தூள் போடலான்னு நினச்சேன். அதனால் வெங்காயம் சின்னதாக வதக்குனதுக்கப்புறமா தேங்காய் போட்டு கொடுக்குறேன். இப்போது இந்த தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அது கலர் மாறும்போது தான் இந்த தூள் போட்டுக்கணும். யூஸ்வலாக நான் செய்யும்போது கொத்தமல்லி விதை தான் போடுவேன். இப்போது கொத்தமல்லி விதை வீட்டில் இல்லாததுனால நான் நினச்சேன் சரி கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ தேங்காய் இந்த கலர் மாறும்போது கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போடுறேன் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள். தேவையான காரம் எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி. அப்போ எப்போவுமே நான் சமையலில் சொல்கிறது என்னென்னா, நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி நம்மளோட அளவு எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 3/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு தகுந்தபடி 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் மிளகாத்தூளும் தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடிச்சா கூட கொஞ்சம் நேரம் இந்த தேங்காய் கூட நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினேன், அது தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் போட்டு, தேங்காய் கொஞ்சம் கலர் மாறும்போது கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு அது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அதில் அதை நல்லா வறுத்து இது ஆற வரைக்கும் நம்ம அதை வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை வறுத்து கொடுக்கணும், இல்லைன்னா அந்த அடியில் இருக்கிறதெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணி அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் போட்டிருக்கேன். இப்போது அதுக்கு நடுவில் கொஞ்சம் புளி ஊற வச்சுட்டு பருப்பையும் வேக வச்சுக்கணும். அது பருப்பு இல்லாமல் இந்த குழம்பு செய்யலாம். ஆனால் நான் பருப்பு போடுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். அதுக்காக தான். இப்போது இந்த புடலங்காவை நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி அதை கொஞ்சம் கீறி போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயமும் இதில் போடணும். ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கீறின மாதிரி போட்டுக்கலாம். கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ புடலங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவை கொஞ்சம் கீறி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வேக வைக்கணும். எப்போவுமே நான் குழம்பு பண்ணும்போது இப்படி தான் காயில் ஃபஸ்ட்டு அந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி மூடிப்பேன். அது கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். சமையல் டைம் வந்து கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணலாம். அதனால் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். இதை மூடி வேக வைக்கலாம். அதுக்கு நடுவில் அந்த தேங்காய் வறுத்து வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். காய் வெந்ததும் இந்த பருப்பு வேக வச்சதை நல்லா மசித்து அதில் போட்டுட்டு, இந்த புளி வந்து நான் யூஸ்வலாக பருப்பு கூடயே எப்போவுமே வேக வைப்பேன். இல்லைன்னா புளியை வந்து கொதிக்கிற தண்ணியில் ஊற வைப்பேன். அது நல்லா அப்போது நமக்கு பிழிஞ்சு கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது புளியை வந்து அந்த தேங்காய் அரைக்கிற கூட்டத்துலேயே சேர்த்து அரைச்சிக்கிறது. இப்போ அந்த இதுலேயே நான் அந்த புளியை சேர்த்து அரைச்சிட்டேன். நான் பிழிஞ்சு விடுறத விட நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்க தான் நல்லது. ஆனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதில் ஏதாவது புளி இந்த கொட்டை ஏதாவது இருக்கான்னு பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு அரைக்கணும். நாரெல்லாம் எடுத்துகிட்டு அரைக்கணும். இப்போ இது காய் வந்து பருப்பு போட்டு இந்த அரைச்சதையும் சேர்த்து விட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது திருவனந்தபுரம் சைடெல்லாம் பண்ணுறது, கேரளாவில் தீயல்னு சொல்லுவாங்க. அது தீயல்லாம் இந்த தேங்காய் வறுத்து பண்ணுறதுனாலே இருக்கும். எனக்கும் அதோட ரொம்ப மீனிங்கெல்லாம் தெரியாது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. அப்புறம் இப்போ நான் பண்ணுறது வந்து புடலங்காய், சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் போட்டு அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் நம்மளோட இந்த லாங் பீன்ஸ் இருக்குது. அதாவது இந்த பீன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குமே, காராமணி ஏதோ பார்த்தேன் நான் கூகுள் பண்ண போதும். அந்த மாதிரி அந்த லாங் பீன்ஸும் சின்ன வெங்காயமும் போட்டு செய்யலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ரைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம், தோசைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
சீக்கிரமாக பண்ணிடலாம். அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிக்கணும், தேங்காய் வறுக்கணுங்கிறது தான் இதோட வேலை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தாளித்து விடலாம். எப்போவுமே நம்ம குழம்புல பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடிக்கி பிடிச்சிரும். அது எப்போவுமே கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்புறம் தீ கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குழம்ப கொதிக்க விடணும் எப்போவுமே. இப்போ நான் வந்து உப்பு பார்த்ததில் கொஞ்சம் உப்பு கம்மிங்கிறதுனால உப்பு ஆட் பண்ணி கொடுக்குறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இனி வந்து தாளிப்பு பண்ணலாம். இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காய் வறுத்து போடுறது தாளிக்கிறதெல்லாம் செய்யும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் இல்லை, அந்த தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றது பிடிக்காதவங்க சாதாரணமாக எண்ணெய் வீட்டில் சமையல் எண்ணெய் உபயோகிக்கிறோமோ அதை உபயோகித்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கொடுக்கலாம். கருவேப்பிலை நான் ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பை ஆஃப் பண்ணி தான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். எப்போவுமே அப்படி தான் போடணும் கருவேப்பிலை. ஏன்னா ரொம்ப நேரம் அந்த கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. அதனால தான் நான் அந்த மாதிரி போட்டுட்டு உடனே எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. எப்போவுமே சாம்பார் செய்யும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் வறுத்தரைச்ச சாம்பாராக இருந்தால் கூட நம்ம வெந்தயம்லாம் வறுப்போம். இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்க வேண்டாம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்க வேண்டாம். தேங்க்யூ.